25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை கண் திருஷ்டி நிவர்த்திக்காகும், பில்லியம், சூன்யம், காற்று, கருப்பு செய்வினை திருஷ்டிக்காகும், செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கிரகதோஷம் தோஷ நிவர்த்திக்காகவும் இந்த பிரம்மாண்ட அஷ்டபுஜ ருத்ர யாகத்தில் அடியேன் 39 வருஷமாக இந்த பூஜையை நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த பூஜையினுடைய நோக்கம் குழந்தை இல்லாதவர்கள், திருமணம் ஆகாதவர்கள், நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், கடன் தொல்லை, கோர்ட்டு கேஸு வழக்கு உள்ளவர்கள் அனைவருடைய பிரச்சனை தீர்வதற்கும், வீட்டில் ஏதேனும் தீய சக்தி இருந்தால் தீய சக்தி நிவர்த்தி ஆவதற்கும், ஒரு குடும்பத்தில் மாமனார் மாமியார் பிரித்து விடுறாங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும், அந்த மாதிரி பிரித்தவங்களை சேர்த்து வாழ்வதற்காகவும் இதுதான் என்னுடைய சன்னிதானத்தினுடைய என்னுடைய நம்பர். இந்த யாகம் செய்தால் அனைத்து விதமான சங்கட நிவர்த்தியாகும். இந்த யாகத்திற்கு சிறப்பு பூஜை 10,000 ரூபாய் அன்னதானத்தோடு. ஆகவே ஒவ்வொருவரும் இது வெள்ளிக்கிழமையிலும் பூஜை செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமையிலும் பூஜை செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமையும் பூஜை செய்யலாம், அமாவாசையிலும் பூஜை செய்யலாம். இந்த பூஜை மிக மிக முக்கியமான பூஜை. இந்த பூஜையில் என் அன்புக்குரிய கன்னட நாட்டைச் சேர்ந்த பாரி வள்ளல், என் மரியாதைக்குரிய தர்மபத்னி திருமதி குமாரி வசந்தா, அவங்கள் கணவர் சங்கரன் பிள்ளை கன்னட நாட்டைச் சேர்ந்தவர். அவங்களுடைய தரணி மகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் உண்டாவதற்காக சிறப்பு பூஜை. அதை தொடர்ந்து அவங்களுடைய 2 மகள் சுகுணா, சுமதிக்கு அருமையான மாப்பிள்ளை அமைச்சு திருமணத்தை நடத்தி வைக்கணும். அதை தொடர்ந்து செல்வி, என் அன்புக்குரிய சிங்கப்பூர், அவங்க கணவர் ராஜ்குமார், அற்புதமான அவங்க கணவர் தரமான வேலையில் கோடான கோடி செல்வத்துடன் பாண்டி செல்வி, நல்ல வேலை நல் வாழ்க்கை. சிரித்தை குமார், அற்புதமான வீடு அமைச்சு கொடுக்கணும். கேசவகுமார், லக்ஷ்மணகுமார், அவங்க குடும்பம் என்னென்ன நினைச்சாங்களோ அவங்க குடும்பத்துக்கு இந்த நிமிஷத்தோட கஷ்ட நிவர்த்தி பண்ணி எல்லா அருளும் கிடைக்கணும். அதை தொடர்ந்து சிங்கப்பூர், என் அன்புக்குரிய தர்மபத்னி வாசகி சிங்கப்பூர், ராஜேந்திரன் கணவர் குகன், உமா மகேஸ்வரி, அனு, தீரக், காயக்ரா, கைனா, பணப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, குடும்பத்தில் ஆனந்தம் இருந்து தீர்க்க சுமங்கலியோடு அவங்க பிள்ளை மக்கள் பல்லாண்டு வாழ இந்த அக்னி தாய் பத்ரகாளி, ருத்ரகாளி, வராகியம்மன் துணையாக இருந்து அருள் புரியணும். அதை தொடர்ந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விஜயகுமார் என்கிற ஆஷா, மகன் சத்ய செல்வராஜ், மருமகள் சேர்ந்து வாழணும். அனிகா சத்யா, மருமகள் பேத்தி அனிதா சத்யா, அவங்க குடும்பம் ஒற்றுமையாகி அவங்களுக்கு எந்த சங்கடம் இல்லாத பாதுகாக்கணும். அவங்க குழந்தை அப்பா பார்க்காத தடுக்கிறாங்க, அந்த தீய சக்தி எடுத்துடு. அதை தொடர்ந்து அமெரிக்கா கமலா ராமசாமிக்கு ஞானாசக்தி, கிரியாசக்தி, யோகாசக்தி கொடுத்து அவங்க பெரிய மகள் லக்ஷ்மிக்கு அருள் ஆரோக்கியத்தை கொடுத்து அவளுக்கு வாக்குபலத்தை கொடுக்க வேண்டிக்கிறேன். வெளிநாடு சுகீர்த்தா, அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வரவைத்து கொடுக்கணும், அவங்க பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அதை தொடர்ந்து சேலம் அருள், அதே மாதிரி சென்னை திருவத்தியூர் வடிவுடை அம்மன் வராகி நிவாசனுடைய இல்லத்தில் வாழ அற்புத தாய் சாந்திக்கும், சிங்கப்பூர் மிஸ்ஸஸ் சாந்தி, அவங்க பையனுக்கு அருமையான திருமண மாங்கல்யம் அமைத்து கொடுத்து, இந்த யாகம் என்பது பத்ரகாளியே அசுரகாளியாக காட்சி தருகிறார்கள். நீங்கள் உத்து பாருங்கள், பயங்கரமாக 18 கைகளோடு எவ்வளவு பெரிய உயரத்தோடு காட்சி தருகிறாள் பாருங்கள். இதை வணங்குங்கள். திண்டுக்கல் சார்லஸுடைய குடும்பத்தினுடைய பண பிரச்சனை அனைத்து சங்கடம் நிவர்த்தாய் அவங்க தம்பி குடும்ப பிள்ளைகள் வாழவும், எல்லாருக்கும் எல்லா யோகங்களும் அமைய உன் பொற்பாத திருவடி கமலத்தை வேண்டி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லைட், யூடியூப் அனைத்து பக்த கோடி ஜனங்களுக்கும் கண் திருஷ்டி நிவர்த்தியாகி, பில்லிய சூனிய நிவர்த்தியாகி, எல்லா அருளும் பரிபூர்ணமாக அமைய இப்பொழுது பூஜையை நான் சங்கல்பம் நிறைவு செய்கிறேன். இப்பொழுது வேண்டி பூர்ணாதி செய்கிறேன். ஓம் ருத்ரகாளி போற்றி, ஓம் பக்ரகாளி போற்றி, எல்லை காளி போற்றி, பக்ரகாளி போற்றி, வராகி அம்மனே போற்றி, நவசக்தி போற்றி, நவகாளி போற்றி, சிவகாளி போற்றி, சிவசக்தி போற்றி, ஓங்காளி போற்றி, ஓங்காரகாளி போற்றி,
ஓம் சிவனே போற்றி, பெருமாளே போற்றி, பிரம்மனே போற்றி, கணபதியே போற்றி, முருகனே போற்றி, அங்காள பரமேஸ்வரியே போற்றி, 9 கிரகங்களே போற்றி, கால பைரவரே போற்றி, சொர்ண பைரவரே போற்றி, வைத்தீஸ்வர பெருமானே போற்றி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ருத்ர சக்தியே போற்றி. ஓம் காளி, ஓம் ஜெய் காளி, மகாகாளி, காளி, எல்லை காளி, ஓம் காளி, எல்லா யோகமும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும். ஓம் காளி, ஜெய் காளி, மகாகாளி, ருத்ரகாளி, எல்லை காளி, ஓம் காளி, ஓம் சக்தி கைவிடும். ஓம் மகாகாளி, ருத்ரகாளி, ஓம் காளி, ஓம் குங்குமம் தீர்க்க சுமங்கலி பாக்கியம். ஓம் கண் திருஷ்டி எல்லாருக்கும் மங்களகரமா மங்கள அபிஷேகம். ஓம் எல்லாருக்கும் பால் பாக்கியம், பால் பாக்கியம். எல்லாருக்கும் அக்னி தாய்க்கு அன்ன பிரசாதம். ஓம் காளி, ருத்ரகாளி, ஓம் காளி. எல்லாருடைய திருஷ்டியை நிவர்த்தியாகி போனாதி யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்களோ அடியனுக்கும் எல்லா விதமான திருஷ்டிகளை நிவர்த்தி செய்து இந்த உலகத்தில் வாழும் அனைத்து பக்தர்களுக்கும் போனாதி செய்து இப்போது அந்த பட வேண்டும் நெய்யெடு. இப்பொழுது அம்பாளுக்கு புடவை தானம், சங்கல்ப தானம், எல்லா விதமான யோகங்களோடும் எல்லா அருளும் கிடைக்கட்டும். என்ன எடுத்தீங்க? ஓம் காளி, மகாகாளி, ஜெய் காளி, ஓம் காளி, அஷ்டகாளி, ருத்ரகாளி, புடவதான, வஸ்திரதான, சொர்ணதான, ஐஸ்வர்யதான, எல்லா கஷ்ட நிவர்த்தி, எல்லா குடும்பத்திலும் நிம்மதி ஆனந்தமா வாழ இந்த பூஜையை நிறைவு செய்கிறேன். கண் திருஷ்டி, கோம்பல், பில்லிய, சூன்யம், காற்று, கருப்பு அனைத்தும் சங்கல்ப நிவர்த்தி. ஓம் ஹட், ஓம் ஹ்ரீம் கிரீம் கிரக சக்கரவர்த்தன சனசனாய க்ளீம் ஹௌ சௌ பட் ஓம் பட் ஓம் பட். எல்லைக்கால் ஜெயக்கால் எல்லாரும் வளம் வந்து எல்லா கஷ்ட நிவர்த்தியாகி எல்லார் குடும்பம் ஆனந்தமாக வாழ கிரிவல பக்தர்கள், உலகத்தில் வாழும் ஆன்மீக பக்தர்கள், இந்திய நாட்டு நாடைய பக்தர்கள், கண்திருஷ்டி, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கிரக தோஷம், பிறப்பு தோஷம் நிவர்த்தியாகி யாரெல்லாம் இந்த பூஜைக்கு உதவி செய்தார்களோ அத்தனை மண்டலங்களுக்கும் நான் பேர் விட்டிருந்தால் அத்தனை உள்ளங்களுக்கும் அடியே குடும்பத்திற்கும் பிள்ளைகள் பேர குழந்தைகளுக்கும் அக்னி தாயே எல்லாருக்கும் நீ அருள் புரிய வேண்டும். எல்லாருடைய கண்திருஷ்டி நிவர்த்தியாக வேண்டும். எல்லாருடைய தீய சக்தி வெளியேறணும். சொந்தக்காரங்க கூட இருந்து குடி நோண்டுறவங்க எல்லாம் நிவர்த்தியாகி திருமணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, கோர்ட்டு கேஸ் வழக்கு உள்ளவங்க, கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்றவங்க எல்லாரையும் சேர்த்து வாழ வைத்து வயதான தாய் தந்தைக்கு துணையா இருந்து தாத்தா பாட்டிக்கு துணையா இருந்து அக்னி தாய்க்கு சங்கல்ப நிவர்த்தனம். அம்மா பத்ரகாளி, ரூத்ரகாளி போற்றி, எல்லை காளி போற்றி, ஓம் காளி போற்றி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பூர்ணாதி தாயே போற்றி, பூர்ணாதி தாயே போற்றி, பூர்ணாதி தாயே போற்றி. பிரம்மாண்டமா பத்திரகாளி உயரம் 4 அடி உயரத்துக்கு அம்மாளுடைய அற்புதமான காட்சி தந்து கொண்டிருக்கிறாள். இதுவே அக்னி தாய் தான் இந்த உலகத்துக்கு ஆக்கும் சக்தி அவளே
அழிக்கும் சக்தியை அவளே. எல்லாருக்கும் எல்லா அருளும் நடக்கட்டும். சந்தோஷம் உண்டாகும். சந்தோஷம்